பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்னோட பெரிய வணக்கம். இந்த உலகம் என்று சுவாசிக்கிறது, இந்த பிரபஞ்சம் என்று சுழல்கிறது, நாம் இன்று உயிருடன் இருக்கிறோம். அதற்கு காரணம் யார் தெரியுமா? ஒரு கணம் கூட தயங்காமல் உலகத்தையே காப்பாற்ற தன் உயிரையே பணயம் வைத்த அந்த பரமசிவன். இந்த கதை பக்தி, தியாகம், கருணை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்த ஒரு பிரபஞ்ச அதிசயம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட வேதகுரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சிவன் எதற்காக நஞ்சை குடித்தாருன்னு பார்க்கலாம். ஒரு காலத்துல தேவர்கள் எல்லாரும் பலவீனம் அடைந்தாங்க. அவங்களோட சக்தியை இழந்துட்டாங்க. அசுரர்கள் எல்லாரும் வலிமையா இருந்தாங்க. பயமும் பதட்டமும் பரவிய அந்த நேரத்துல அவர்கள் விஷ்ணுவின் திருவடியை சென்றடைந்தார்கள். அதற்கு விஷ்ணு, பார்க்கடலை கடையுங்கள், அமிர்தம் பெறுவீர்கள் என்றார். அது மட்டும் இல்லாமல் காமதேனு, லட்சுமி தேவி போன்ற மறைந்திருக்கும் சக்திகளை வெளிக்கொண்டு வர முடியும் என்றார். தேவர்களுக்கும் அமிர்தம் தேவைப்பட்ட காரணத்தினால் அமிர்தம் குடித்தால்தான் சக்தி திரும்ப வரும், சமநிலை திரும்ப வரும், தர்மம் பாதுகாக்கப்படும் என்ற காரணத்தினால தேவர்கள் களத்துல இறங்கி மந்திர மலையை தூக்குனாங்க. வாசுகி பாம்பு கயிறாக சுருட்டப்பட்டது. தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் மற்றொரு பக்கம் என்று பார்க்கடலே கொந்தளித்தது. அலைகள் விண்ணை தொட்டன, இடி முழங்கியது, மின்னல் பிளந்தது. ஒவ்வொரு சுழற்சியிலும் பிரபஞ்சம் நடுங்கியது. ஏனென்றால் பார்க்கடல் சாதாரண கடல் அல்ல, அது பிரபஞ்சத்தின் அடிப்படை சக்திகள் எல்லாம் கலந்து இருக்கும் ஆழமான சக்தி களஞ்சியம். பார்க்கடலை கடையும் போது செல்வமும் மேலே வந்தது, அமிர்தமும் மேலே வந்தது. ஆனா இவை அனைத்தும் மேலே வரும் அழுக்காகும் விஷ சக்தியும் துன்ப சக்தியும் முதலில் மேலே வந்தது. அதுதான் ஆலாகல நஞ்சு. அந்த விஷம் பரவ தொடங்கியது. பூமி அனைத்தும் சூடானது, ஆறுகள் காய்ந்தது, மனிதர்கள் சுவாசிக்க முடியவில்லை. தேவர்கள் அனைவரும் நடுங்கினர். ஏனென்றால் அது அமிர்தம் இல்லை, அழிவு என்று உணர்ந்தனர். அந்த சமயத்தில் அனைவரும் ஓடின ஒரே இடம் சிவன். சிவனின் திருக்கைலாசத்திற்கு சென்றடைந்தனர். தேவர்கள் அனைவரும் ஓடி வந்து சிவனின் திருவடியில் விழுந்தனர். ஓம் நம சிவாய், உலகத்தை காப்பாற்றுங்கள் என்று கதறினர். அந்த பரமசிவன் மெதுவாக கண்களை திறந்தார். அந்த பார்வை மிகவும் அமைதியானது, ஆனால் முடிவு உறுதியானது. பிரபஞ்சம் அழியக்கூடாது. அவர் கை நீட்டினார். அந்த கொடிய நஞ்சை தன் உள்ளங்கையில் ஏற்றார். ஒரு கணம் அனைவரும் மூச்சை நிறுத்தினர். அவர் அதை குடித்தார். அந்த விஷம் அவரது தொண்டையில் நிறுத்தப்பட்டது. அந்த நேரம் அன்னையாக இருந்தார் பார்வதி தேவி. அவள் மெதுவாக அவரது கழுத்தை பற்றினார். அந்த நஞ்சு உலகை காப்பாற்ற, ஆனால் உண்மை அல்ல என்று மனம் வருந்தினார். அந்த சமயத்தில் அவரது கழுத்து நீளமாக மாறியது. விண்ணில் ஒளி பரவியது. அந்த நொடியில் இருந்துதான் அவரை நீலகண்டன் என்று இந்த உலகம் அழைத்தது. தன் உடலை தியாகமாக்கி உலகத்தை உயிர்ப்பித்த அந்த கருணை வடிவம் அவருக்கு அந்த சமயத்தில் வழி இருந்ததா? இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சிரித்தார். ஏனெனில் உலகம் காப்பாற்றப்பட்டது. மேகங்கள் அகன்றன, பூமி பச்சையமானது, தேவர்கள் தாழ்மையுடன் நின்று பூக்கள் விண்ணில் இருந்து பொழிந்தன. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த மந்திரம் பிரபஞ்சம் முழுவதும் ஒழித்தது. இந்த கதை நமக்கு என்ன கற்பிக்கிறது தெரியுமா? உண்மையான சக்தி அழிவதில் இல்லை, காப்பாற்றுவதில். உண்மையான பெருமை ஆட்சி செய்வதில் இல்லை, தியாகத்தில். நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் அந்த நஞ்சு போல. அதை விழுங்கி மற்றவர்களை காப்பாற்றும் மனம் இருந்தால் நாமும் ஒரு சிறிய நீலகண்டனாகலாம். இந்த வீடியோ முழுசா பார்த்த உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி.